இறைவா! நீயே அனைத்தும். இறைவா! நீ நன்றாக இருக்க வேண்டும். இறைவா! எங்களை நன்றாகப் படைத்தாய். அனைத்தையும் நன்றாகக் கொடுத்திருக்கின்றாய் இறைவா! இறைவா! உந்தனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகள் போற்றி, போற்றி, போற்றி. வணக்கம் அடியவர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போற ஒரு தலைப்பு என்னன்னா, நீங்கள் செய்யும் புண்ணியத்தின் மூலம் உலகில் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் பரம ரகசியம். இதுதான் அந்த கண்டென்ட்டோட டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி அடியவர்கள் அனைவரும் அனுதினமும் புண்ணியங்கள் செய்க, சைவத்தை கடைபிடியுங்கள், புண்ணியமே உங்களை உயர்த்தும். இந்த உலகில் எது நடந்தாலும் அனைத்தும் நீங்கள் செய்யும் புண்ணியத்தின் மூலமாகத்தான் அனைத்துமே நடக்கும். புண்ணியம் மட்டுமே உலகை இயக்குகின்றது. புண்ணியம் செய்யாமல் இருக்கும் பொழுது பல சங்கடங்கள், கஷ்டங்கள், தடுமாற்றங்கள் வரும். அதனால் அடியவர்கள் அனைவரும் அனுதினமும் உங்களால் இயன்ற புண்ணியங்களை அவசியம் செய்க செய்க அப்படின்ற ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. நம்ம எப்போதுமே எந்த வாக்கு சொன்னாலும் இந்த வாக்கை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம வாக்குக்குள்ளே போகலாம். இந்த வாக்கில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கதை, இது உண்மையில் நடந்த கதை, அதை பார்க்க போகிறோம். அந்த கதை வந்து கேட்டாக்க ஆச்சரியப்படுற அளவில் இருக்கும். இது உண்மையிலே நடந்த கதை. இந்த கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது தொடர்புடைய ஒரு 6 வாக்குகள், அந்த வாக்குகளை இங்கே கொடுத்துருக்கோம். இது சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக இது உள்ள போகிறோம். முதல்ல வந்து என்னென்னா, இந்த உண்மை சம்பவம், ஒரு உண்மையான சம்பவம். ஒரு எப்படி வந்து புண்ணியம் வந்து எப்படிலாம் செயல்படுது, அது எப்படி வந்து பலன்களை திருப்பி கொடுக்குது. நம்மளும் நிறையா புண்ணியம் பண்ணுறோம். ஆனாலும் ஏன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அதை உணர முடியல அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சில கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு ஒரு பலதரப்பட்ட கோணங்களிலிருந்து ஆன்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த இந்த பதிவு உங்களுக்கு அமைய போகுதுங்க. இது என்ன நடந்திருக்குன்னா, இங்கிலாந்தில் நடந்த ஒரு நிஜமான சம்பவம். ஒரு இல்லம் ஏதும் இல்லாமல் நடைபாதையில் அங்கங்கு மனிதர்களிடம் பிச்சை ஏந்தி வாழக்கூடிய ஒரு மனிதர், ராபி அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேரு. இது ஒரு இந்த கதையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர். ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கல்லூரி மாணவி வந்து டொமினிக் ஹாரிசன் பென்சன் அப்படின்னு அந்த சொல்றாங்க. அவங்க வயது 22. யூசி லேண்ட் பல்கலைக்கழகத்தில் பிரெஸ்டனில் யூகேல அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. எப்படி சந்திக்கிறாங்கன்ற சூழ்நிலை எப்படின்னா, 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு நாள் இரவு வெளியே சென்றிருந்த டொமினிக் வந்து வீடு திரும்பும்போது தான் கவனிக்கிறாரு, தன்னோட பேங்க் கார்டு அவர்கிட்ட இல்லை. கிரெடிட் கார்டு, பேங்க் கார்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. கையில் பணமும் இல்லை. டாக்ஸிக்கு கொடுத்து போகிறதுக்கு பணமும் இல்லை. ஃபோனில் சார்ஜுமே இல்லை. தனியாக நிற்கிறார். என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அந்த பெண் வந்து நிற்கின்றாங்க. டொமினிக்ன்ற அந்த பெண் வந்து அவங்க நிற்கிறாங்க. கல்லூரி மாணவி நிற்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம பொதுவாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா, ஓகே நம்மகிட்ட ஃபோன் இருக்கும், யார்ட்டையாவது கூப்பிடலாம், ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு. ஓகே என்கிட்ட பணம் இருக்குது, அதை கொடுத்து ஏதோ ஒரு கார் யாரோ ஒருத்தர் புக் பண்ணி ஏதோ ஒரு நம்பிக்கை வரும். அந்த முக்கியமான ஆணிவேரே வந்து ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய நிலையில் எதுவுமே, அதுவும் இரவு நேரத்தில். அப்போ ஒரு பதட்டத்தில் அவர் நின்றுட்டுருக்கிறாரு. என்ன பண்ணுறது என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாணவி இப்படி நிற்கிறப்போ, அந்த அந்த மாணவி நின்றுருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல பக்கத்தில் வந்து அவர் அந்த ரபி அப்படிங்கிறவர் அவரை அந்த மாணவியை கவனிக்கிறார். என்னம்மா என்னாச்சு, இப்படி நிற்கிறியே என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்குறப்ப அந்த மாணவி சொல்கிறாங்க தயக்கத்தோட, புதுசாக ஒரு ஆள், அந்த தயக்கம்லாம் இருக்கும்ல, புதுசாக ஒரு ஆள் வந்து நம்மளும் பயப்படுவோம், அந்த மாதிரிலாம் ஒரு தயக்கங்கள் அந்த மாணவிக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கிடையில் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போகுது. அப்படி போயிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அவர் அந்த சுச்சுவேஷன் சொல்கிறாங்க அந்த மாணவி. அந்த மாணவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை, இப்போ நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு வந்து அதுக்கு இங்கிலாந்து பணத்தில் வந்து 3 பவுண்டு, அதாவது நம்ம இந்திய மதிப்பில் வந்து 300 வச்சுங்க, அது எனக்கு வேணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் பாதுகாப்பாக போயிடுவேன். இது இப்படி என்கிட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா வேறு யார்ட்டையா சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றப்ப அவர் பக்கத்தில் இருக்கிற அவர்கிட்ட பேசுகிறாங்க. உடனே அவர் வந்து அந்த ராபி வந்து அவர் கையில் மொத்தமே இருந்த கடைசி காசு அவர், அதாவது அனுதினமும் பிறரிடம் சென்று யாசகம் கேட்டு வாழும் ஒரு மனிதர், சூழ்நிலையின் காரணமாக இறைவன் நடத்துகிற லீலையை பாருங்கள். இப்போ ஒரு மிகப்பெரிய லீலை நடக்குது. அப்போ அவர் நினைக்கிறார், எப்படினாலும் நான் வந்து ரொம்ப என் நிலம் ஒன்றும் இப்படியே தான் இருக்கிறேன், எனக்கு என்ன ஆக போகுது,
இருக்கிறது அடுத்த வேலை சோத்துக்கே இல்லை அவருக்கு. இந்த $3 வச்சு தான் அவர் நாளைக்கு ஏதாவது காலையில் எழுந்திரிச்சு போய் எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அடுத்த வேளை உணவு வந்து இந்த $3 தான் அவருக்கு கிடைக்கக்கூடியன்ற ஒரு அடிமட்ட கீழ் நிலை. சரிம்மா, நீ எனக்கு ரொம்ப இப்போ கஷ்டமாக இருக்குது, எப்படினாலும் நான் கஷ்டப்படுவேன், யார்கிட்டயாவது போய் நம்ம கேட்போம், யாராவது கொடுப்பாங்க நாளைக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அதாவது தன்னோட உள்ள கடைசி காசுன்னு வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு நிலையில் அவர் அந்த $3 என்ன பண்ணுறாங்க, 3 பவுண்டை அந்த அம்மாவை கொடுத்து, அம்மா நீ இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு நீ பஸ் இதெல்லாம் போயிட்டு நீ பாதுகாப்பாக போம்மா. நீ வந்து எனக்கு வேண்டியது வந்து என்ன, நீ இப்போ இந்த மாதிரி பெண்ணு இந்த மாதிரி வந்து நிற்கிறேன், எனக்கு ஒரே ஒரு தாம்மா வேணும், நீ பாதுகாப்பாக போகணுமா, இதை எடுத்துக்கோமா. பாருங்க, எப்பேற்பட்ட உயர்ந்த நிலை. தன்னால் ஒன்றுமே, அதாவது கடைசி டெபாசிட்டே காலியாகி கடைசியில் கொடுத்த உடனே கையில் வந்து க்ளீன் எம்டி ஸ்லேட்டாக அவர் நிற்கிறார். இப்போ அந்த டொமினிக் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அது, அவர் வந்து இப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, இவர் கொடுத்த அந்த $3 அந்த 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 மாணவியால் அந்த உதவியை வந்து மறக்கவே முடியல. அதை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுலேருந்து அவரால் அதை நிம்மதியாக தூக்கம் இல்லை. அப்படியே ஒரு நாள் 2 நாள் பார்க்குறாரு. இவருக்கு நம்ம இந்த ரபிக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், ரபி ஏதாவது பண்ணணும். இப்படி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு 500 பவுண்டு, அதாவது நம்ம இந்திய மதிப்பில் ஒரு 50,000 மட்டும் திரட்டி ஒரு ஏதாவது ஒரு பெர்மனெண்ட்டாக அவருக்கு ஏதாவது ஒரு ரூமோ இல்லை ஏதோ நம்ம ஒரு பெர்மனெண்ட், அவர் ரோட்டில் இருக்கிறாரு, இந்த மாதிரி ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார், அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து இவரை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரபி வந்து இப்படிலாம் இருக்கிறாரு, 24 மணி நேரம் தெருவில் தான் படுத்திருக்காரு, குளிர் பனி வெப்பநிலை எதுவாக இருந்தாலும் அங்கே தான் படுத்திருக்கணும். இந்த மாதிரி வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒரு மனிதர், யாசகம் கேட்டு தினமும் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மனிதர் எனக்கு இந்த மாதிரி 3 பவுண்டு கொடுத்தாங்க. அந்த 3 பவுண்ட் மூலமாக நான் வீடு வந்து பத்திரமா சேர்ந்தேன். அந்த நிலையில கூட அவர் வந்து என்னை பத்திரமா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரு. இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயிலாம் போட்டு அந்த சமூக ஊடகங்களை பரப்புறார். சமூக ஊடகங்களில் பெரிய வைரல் ஆகிப்போச்சு இந்த போஸ்ட். இந்த லிங்க் வந்து பிபிசியோட லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துங்க. நிறையா இருக்கும், அந்த பேர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில் எடுக்கலாம். உடனே வந்து வேர்ல்டு வைடாக வந்து நன்கொடை குவியுது. எப்படின்னா, இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவதுங்க உலகத்தில் வந்து நல்ல ஒரு காரணத்துக்காக உதவக்கூடிய ஆட்கள் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. இது இறைவனோட லீலை. இது எல்லாமே இறைவனோட ஒரு விளையாட்டு தான் இது அனைத்துமே. அப்படி தான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 45,000 யூகே பவுண்டு. கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் வச்சுங்க, முன்ன பின்ன இருக்கும், 45 லட்சம் வச்சுங்க. இன்னைய ரேட்டுக்கு 45 லட்சம் 50 லட்சம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் கொடுத்தது $300 இந்திய மதிப்பில், கிடைச்சது 50 லட்ச ரூபான்னு வச்சுங்க. ஸோ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ரபிக்கு வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு வீடு வாங்கிட்டாங்க. வீடு வாங்கிட்டு அதில் புதிய பொருள், படுக்கறை, ஆடைகள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. மிச்சம் உள்ள பணத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி இல்லாத அமைப்புகளுக்கு கொடுத்து அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும்ல. இப்போ பெர்மனெண்ட்டாக ஒரு வீடு செட் ஆகிடுச்சு அவருக்கு. வீட்டில் அவருக்கு அவரோட நிலை வந்து இப்போ மாறிடுச்சு. இன்னொன்று வந்து அவரோட நிலைகள் $50,000 வந்தவுடனே, அதாவது 50 லட்சம் வந்தவுடனே அதில் ஒரு சின்ன ஒரு தொகையை எடுத்து ஒரு சின்ன வீடு எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் அவர் பேங்க்கில் போட்டு அவர் லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு. 3 பவுண்டு $45 நன்மையாக திரும்பிச்சு. இதுதான் இந்த கதை. இந்த கதையில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செயல், அவருக்கே வீடு இல்லாத நிலையில் அந்த பெண்ணுக்கு வந்து மரியாதை கொடுத்து பாதுகாப்பாக கொடுக்குறாரு. அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை, மேலும் வந்து அவரை வச்சே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கதையில் வந்து இது வந்து ஒரு கதை, இது வந்து புண்ணியம். இப்போ வந்து இதை புண்ணியம்ன்ற ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய அனைத்து வாக்குகளையும் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளும் தான் புண்ணியம் பண்ணுறோம், என்னடா அது என்ன நடக்கலையே இது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், நானும் தான் புண்ணியம் பண்ணுறேன், நான் என்ன டெய்லி வந்து சாப்பாடு போடுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நிறைய கொஸ்டின் நம்ம மனசுக்குள்ளே எல்லாருக்குமே வரும். நானும் நிறைய பண்ணுறேனே அப்படின்ட்டு. இப்போ இந்த கதையோட தொடர்பு படுத்தி சில வாக்குகளை நம்ம பார்க்க போகிறப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 6 வாக்குகளை வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த வரிசையாக பார்க்க போகிறப்ப தான் நம்மளோட அந்த ஆழம் புரியும். இந்த கதையை பற்றி இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சித்தர்கள் கொடுத்த மகிமை புகழ் சித்தர்கள் நமக்காக வழங்கியுள்ள வாக்குகளை சித்தர்னருள் வலைதளத்திலேருந்து பார்க்க போகிறோம். முதல் வாக்கு 1551 சித்தர்னருள் அன்புடன் அகத்தியர் காகபஞ்சின்ற மாமுனிவர் உரைத்த வாக்கு. இந்த வாக்கில் அவங்க ஒரு முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காகபஞ்சின்ற மாமுனிவர் வாக்கு இப்போ பார்க்க போகிறோம்.
நிச்சயம் தர்மம் எதை என்பது எதையும் சாராமல் ஏதோ ஒன்றை தன்னிடத்தில் இருந்து எவை என்று கூட பின் இல்லாமல் எவை என்று அறிந்தும் கூட பின் கொடுக்கின்றான் அவன் மிகப்பெரியவன் அறிந்தும் கூட. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதையுமே எதிர்பார்க்காம தர்மம் செய்தால் கிடைக்கிற புண்ணியம் இருக்குல்ல, அது பெரிய லெவல் பெரிய லெவலாகி போயிடும். அப்படி எனக்கு எனக்கு எது என்ன அது என்ன என்ன $3 கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்ன்றதே அந்த ரபி பார்க்கல. ரபி என்ன பண்ணுறாருன்னா, நான் என் கையில் உள்ள $3 அதை கொடுத்தா எனக்கு என்ன நடக்குன்றதை பற்றி அந்த மாதிரி தன்னோட நிலையில் எதையுமே எதிர்பார்க்காம வச்சுக்கம்மா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ என்ன கொடுக்க மாட்ட, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, வச்சுக்கம்மா, நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மம் பண்ணார் இல்லையா. அந்த யாசகம் கேட்கக்கூடிய அவர் செய்த தர்மம், அந்த தர்மம் அங்கே அதைத்தான் இங்கே காகமுஞ்சிட மாமுனிவர் எப்படின்னா ஒரு பொது வாக்காக சொல்கிறப்போ அதுலேருந்து எடுத்து நம்ம இந்த அந்த அந்த வாக்கை இதோட ரெண்டையும் இணைச்சு பார்க்க போகிறோம். நம்ம அவன் மிகப்பெரியவன், அந்த புண்ணியம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுங்க, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்மகிட்டே இல்லாத நிலையிலும் இந்த யாசகம் கொடுத்த ராபியை போல் நாம் என்றைக்காவது யாருக்காவது உதவி இருக்கின்றோமா? இது சுயநலமாக நம்மளை பார்த்து கேட்டு அனலிசிஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். சரி, ரைட், இது ஒரு பாயிண்ட். அடுத்தது சித்தநருள் 1477 அன்புடன் அகத்தியர் பொது வாக்கு. மதுரையில் செப்டம்பர் 4 2020 அருமையான ஒரு வாக்கு குருநாதர் உரைச்சாங்க. அன்புடன் அகத்திய மாமுனிவர் பொதிகை வேந்தன் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அன்புடன் அவங்க உரைச்ச வாக்கு ஒன்று பார்க்க போகிறோம். அதை அப்படியே ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனாலும் நீங்கள் கஷ்டம் என்று வந்து விட்டீர்கள் அப்பனே, ஆனாலும் உங்கள் கீழ் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்டு கொண்டீர்கள் என்பது தெரியுமா அப்பனே? ஆனால் இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா, நீங்கள் சுயநலவாதிகள் என்று கூட. அப்பனே, இச்சுயநலவாதி குணம் வேண்டாம் அப்பா, எந்தனுக்கு அவை வேண்டும் இவை வேண்டும் என்று நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனே, உந்தனுக்கு கீழே உள்ளவர்களை பற்றி யோசி, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய். அப்பனே, தானாகவே நீ முன் வந்து விடுவாய் அப்பனே. இதனால்தான் தனக்காக வேண்டும், இன்னும் வேண்டும், அனைத்தும் சேர்த்து கொள்ள வேண்டும், இன்னும் பிள்ளைகளுக்கு வேண்டும், இன்னும் படிப்புகள் வேண்டும், இன்னும் எதையெதையோ வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டிருந்தால் கூட இறைவன் தரமாட்டான் அப்பா. மற்றவர்களை பற்றி எண்ணிப்பார் அப்பனே. மற்றவர்களை எண்ணி எண்ணி தான் கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று யார் ஒருவன் நினைக்கின்றானோ அவனிடத்தில் இறைவன் பிச்சை ஏந்துவான் அப்பா, பிச்சை ஏந்துவான் அப்பனே. என் பக்தர்களுக்கு இது நிச்சயம் தெரிய வேண்டும் அப்பனே. என் பக்தர்கள் கூட தெரியாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பேன் அப்பனே. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது ரொம்ப சம்மட்டி அடிக்கிற வாக்கு இந்த வாக்கு. அதாவது எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம்னு சொல்லி நம்மளோட சுயமாகவே நான் இதை பண்ணும், எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பல்பு ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு. சுயநலமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாப்பா. கொஞ்சம் மனசை திருப்பி உங்களை விட கம்மியான நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களப்பா, அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிங்கப்பா. இப்போ இந்த கதையில் என்ன பண்ணுவோம்னா, அந்த சூழ்நிலையில் அவன் மாணவிக்கு பணம் எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலை அந்த நிமிடத்தில் ராபி தான் உயர்ந்தவர். ஏன்னா அவர்கிட்ட 3 பவுண்ட் இருக்கு, அந்த பெண்ணிட்ட 3 பவுண்ட் இல்லை. அப்போ தனக்கு அதாவது எதுவுமே இல்லாத அந்த ராபி, தெருவில் வாழக்கூடிய யாசகம் எடுத்து வாழக்கூடிய அந்த ராபிங்கிற அந்த ஒரு யாசகம் கேட்டும் பெரியவர் அந்த நிலையில பாருங்க, அவர் பார்க்குறாரு, எனக்கு கீழே இந்த அம்மா அதான் அப்பனே உந்தனுக்கு கீழ் உள்ளவர்களை பற்றி அவர் யோசிக்கிறாருல்ல. யோசிச்சு என்ன பண்ணுறாரு, அவருக்கு இவர் உதவி செய்கிறார், 3 பவுன் கொடுக்குறாரு. அப்பனே, தானாகவே நீ முன் வந்து விடுவா என்பனே பண்ண. இப்போ பார்த்தீங்களா, அவருக்கு 45,000 பவுண்டு கிடச்சி அவர் பெரிய லெவலில் வந்துட்டார். இதைத்தான் குருநாதர் சொல்கிறாங்க, உங்களுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாக்க இறைவன் எதையுமே தரமாட்டானப்பா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் மற்றவர்களை பற்றி எண்ணிப்பார் அப்பனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமாக குருநாதர் சொல்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம்னா நமக்கு அழுகே வந்துடும். எப்படின்னா, இறைவன் ஒருத்தட்ட யாசகம் கேட்பாரான்றது நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு டைமென்ஷன். அதுதான் புண்ணியத்தோட வலிமை. அதை சொல்கிறாங்க, மற்றவர்களை எண்ணி எண்ணி தான் கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று யார் ஒருவன் நினைக்கின்றானோ அவனிடத்தில் இறைவன் பிச்சை ஏந்துவானப்பா, பிச்சை ஏந்துவானப்பனே. என் பக்தர்களுக்கு இது நிச்சயம் தெரிய வேண்டும் அப்பனே. இது இந்த பதிவில் அடியவர்களுக்கு எல்லாருக்குமே குருநாதருக்கு மாபெரும் நன்றி. குருநாதர் சொல்லக்கூடிய முக்கியமான இந்த வாக்கை தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ பதிவு அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த ராபி என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட $3 எனக்கு கெட்டு போனால் என்ன போனால் என்ன, எனக்கு அடுத்த நைட்டு நாளைக்கு காலையில் என்னால் சாப்பிட முடியாது, ஆமாம் நான் கெட்டு தான் போகிறேன், பரவாயில்ல. ஆனால் அடுத்த அந்த பெண் ஒரு பெண் மாணவி ரோட்டில் நிற்கிறாப்புல, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறப்போ இந்த ரபியோட நிலை உயருது. இப்படிப்பட்டவர்களிடம் இறைவன் பிச்சை ஏந்துவான் அப்பனே.
இது வந்து புரியாது நமக்கு. இந்த இடத்துல ஒரு பதிவை நான் சொல்ல ஆசைப்படுறோம். குருநாதர் வந்து ஒருத்தர் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. மதுரை பசுமலையில் உள்ள மதுரை அகத்திய மாமுனிவர் ஆலயத்தில் அங்கே வந்து மகத்தான ஆலயம் இருக்கு. போயிட்டு வாங்க கண்டிப்பாக. சக்தி மாரியம்மன் வளாகத்தில் பசுமலையில் அந்த ஆலயம் இருக்கு. மாபெரும் ஆலயம். குருநாதர் வந்து அரசாட்சி செய்யக்கூடிய ஆலயம் மதுரையில். இது யாருக்குமே தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. எப்போ இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுன்னா நீங்கள் நேராக போக வேண்டியது நேராக மதுரைக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அங்கே போவீங்க. அப்பேற்பட்ட மகத்தான புண்ணியங்கள் மிக்க ஆலயம். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குருநாதர் சொல்லியிருந்தாங்க, இந்த தடவை உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் வந்து பெருமாள் வருவான் அப்பனே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது பெருமாள் வந்து வந்துட்டு போனதை ஒரு கதையில் ஒரு ஒரு நாடி வாக்கில் சொன்னாங்க. எப்படின்னா, பெருமாள் வந்து பிச்சைக்கார ரூபத்தில் வந்து இதெல்லாம் வந்து நம்மளால் இது வரைக்கும் யாருமே இறைவன் எப்படி நடந்துக்குவாருன்றது நமக்கு தெரியவே தெரியல. நம்ம வேற மாதிரி கலியுகத்தில் எப்படியோ அது இதுன்னு போயிட்டே இருக்கிறோம். அப்போ இறைவன் பெருமாளே வந்து பிச்சைக்கார ரூபத்துல அந்த ஒரு ஒரு ம ஒரு அங்க ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அடியவர் இருக்கிறார் அங்க, மதுரையில. சில கால சூழ்நிலைகள் கருதி அவங்க வந்து அங்க அ தொடர்ந்து புண்ணியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னன்னா, "எப்பா அந்த பிச்சைக்காரர் மாரி வந்த பெருமாள் வந்து கேட்குறாரு, எப்பா எனக்கு சோறு வேணும்ப்பா" அப்படிங்கிறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த புண்ணியம் செய்பவன் பெரியவர் அவர் என்ன சொல்றாருன்னா, "இல்லைங்கய்யா, அங்க போய் குடுக்குறாங்க. புதுசா வாங்கி சாப்பிடுங்க. இது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்" அப்படிங்கிறாரு. வம்படிக்காக அந்த பிச்சைக்காரன் என்ன கேட்குறாரு, உன் கையில் உள்ளதை கொடுக்க முடியாது எனக்கு அப்படின்னு, எனக்கு தேவையில்லை போ நான் போறேன்ற எவ்வளோ சண்டை போடுறாரு அவர்கிட்ட. இவர் என்ன பண்ணுறாரு, என்னடா இது நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எச்சி வச்சு இதை வந்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்றாரு. அது ஒரு மாதிரி படபடப்பில் இது கூட நம்ம அவர் நிறைய புண்ணியம் பண்ணக்கூடிய அடியவர். அவர் பல மதுரையில் கலங்கரை விளக்கமாக நிறைய பேருக்கு புண்ணியம் பண்ணிட்டு இருக்கார் அந்த அடிவர். அவங்க வந்து இந்த தட்டை வந்து அவர் கொடுக்குறாங்க. இது சித்தனூரில் இந்த பதிவுகள்லாம் வந்திருக்கு. அப்போ பாருங்க, அவர் வந்து புண்ணியம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட இறைவன் பிச்சை ஏந்துவான் அப்பான் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதை இந்த இந்த இடத்துல அந்த கதையை சொல்லிட்டு திருப்பி இந்த கதைக்குள்ள ரபி கதைக்கு வருவோம். இந்த மாதிரி வந்து வாழணும். அடுத்தவர்களை பார்த்து நம்ம எப்பப்பெல்லாம் அடுத்தவர்களுக்கு நீங்கள் எதாவது செஞ்சமான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருங்க. இதை நம்ம நினைக்கிறோமா? ஓகே. இறைவன் பிச்சை ஏந்துமுத எப்படி பிச்சை ஏந்துவார்னாக்கா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நான் கொடுத்தாலும் இறைவன் அப்பேற்பட்ட ஆட்கள்கிட்ட தான் வந்து இறைவன் பிச்சை கேட்பாரு. "அப்பா இப்படி புண்ணியம் பண்ணுறியப்பா" அப்படின்னு சொல்லி பாசத்தோட ஒரு வாரம் இறைவன். அது உண்மையிலே நடந்தது. அது இன்னொரு கதையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு வாக்குக்குள்ளே போவோம். சித்தன் அருள் 2082 அன்புடன் அகத்தியர் ஓதிமறை வாக்கில் குருநாதர் அன்புடன் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வரைக்கும் என்ன உரைக்கிறதுனா, முதன்மையான புண்ணியம்னு ஒரு இதை குறிப்பிடுறாங்க. தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதுதான் தர்மம். என்கிட்ட என்ன இருக்கு? ஓகே. அப்போ ரபி எடுத்துக்குவோம் நம்ம. ரபி என்ன இருக்காரு? $3 இருக்கு. ஓகே. என்கிட்ட $3 நம்ம வச்சுக்குவோம். என்கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிறது. நம்ம ஒரு ஒரு ரூ. 20,000 30,000 சம்பளம் வாங்குவோம்னு வச்சுங்களேன். வெளிநாடுகள்ல இருந்தா பெரிய டாலர் இதெல்லாம் வாங்கிட்டு இருப்போம். இப்போ அதுலேருந்துட்டு வந்துட்டு ஒரு ரூ. 10 ரூ. 20 இல்லை ஏதோ ஒருத்தருக்கு பண்ணிட்டு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் புண்ணியம் செய்து விட்டேன். அதை புண்ணியம் செஞ்சதோடு இல்லாமல் அதை பல பேர்கிட்ட வேற சொல்லிட்டு இருப்போம் நம்ம. இது மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்போ இந்த இந்த கதையில் வந்து இப்போ இது பண்ணும். இப்போ ரபி வந்து அதை யார்ட்டையுமே எப்போதுமே புண்ணியம் செய்த புண்ணியத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. அதுதான் அந்த அடக்கத்தின் காரணமாக அந்த புண்ணியம் உயர்ந்து கொண்டே செல்லும். வெளிலே தெரியாது. அந்த புண்ணியத்தோட அழிவு பயங்கரமாயிடும் அது. ஆனால் நம்மளாம் என்ன, நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு ஆலயங்களில் வந்து சிலையை பார்க்கலாம். ஒரு உதவி செய்துவிட்டு உபயம்னு அதை பேரை போட்டுருவாங்க. அதில் இந்த மாதிரி வந்து புண்ணியத்தை எப்பொழுதுமே விளம்பரம் செய்யவே கூடாது. திருடன் எப்படி திருட்டு பொருளை கமுக்கமாக வச்சுக்கிறானோ, அதை விட புண்ணியசாலி மகா திருடனாக இருக்கணும். எப்படின்னா, செய்த புண்ணியத்தை வெளியில் சொல்லாத திருடனாக இருக்க வேண்டும். திருடன்றது வார்த்தை வந்து ஒரு இதுக்கு தான். பட் அந்த திருடன்ட்ட உள்ள ஒரு ஒரு இது என்னன்னா, நம்ம பண்ண யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுவோம் இல்லைங்களா? அந்த பயம் இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? புண்ணியம் செய்யவங்களுக்கு இருக்கணும். இப்போ வாக்குக்குள்ளே போவோம். அப்பனே புரிகின்றதா அப்பனே, தன்னிடம் அப்பனை முதன்மையான அப்பனை, பின் புண்ணியம் அப்பனை இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதுதான் தர்மம் என்பேன் அப்பனை. இத்தர்மத்தை எவன் ஒருவன் காக்கின்றானோ அத்தர்மம் அவனை சிறப்பாக வாழ வைக்கும் அப்பா. இப்போ நம்ம ரபியோட கதைக்கு தான் வரணும் இந்த வாக்கை படிச்சுட்டு. இன்னொன்று, அப்பனே ஒரு படி மேலே போய் குருநாதர் சொல்றாங்க. அப்பனே இறைவன் என்ன காப்பாற்றுது என்பன அப்பனே, தர்மம் தான் காப்பாற்றும். இறைவன் அப்பனே நிச்சயம் கையேந்துவனப்பா, கண்ணீர் விடுவானப்பா உன்னை பார்த்து. அவ்வளோதான். இறைவன் என்ன பண்ணுவார்னா, எப்பா நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுவார், இறைவன் கிட்ட யாசகம் தான் வாங்குவார். ஆனால் இங்கே அந்த ரபிக்கு 45
1000 பவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபான்னு வச்சுக்குவோம். 50 லட்ச ரூபா எப்படி வந்தது என்றால், அவர் செய்த தர்மம் இங்கு இறைவனாக மாறி அவருக்கு வேண்டிய வாழ்க்கை வசதிகளை செய்தது. இப்போ 50 லட்சம் வந்தாலும் இறைவன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ரபிகிட்ட போயிட்டு எப்பா எனக்கு ஒரு பிரெட் வாங்கி கொடுப்பான்னு கேட்டு பிச்சை வாங்கி கேட்டு சாப்பிட்டு போயிருப்பார் அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். இறைவன் என்ன பண்ணுவார்னா, உங்ககிட்ட வந்து பிச்சை வாங்கி கேட்டு போயிட்டே இருப்பார். இவ்வளவு தர்மம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, இறைவன் உங்களுக்கு செய்வாரா என்பதை விட அந்த தர்மமே உங்களை காப்பாற்றும். இதுதான் குருநாதர் வந்து இது ஒரு லெவல் மேல போய் சொல்றாங்க இந்த இடத்துல. ரபியோட விஷயத்துல இந்த இடத்துல அந்த டொமினிக் அந்த கல்லூரி மாணவி இரவில் பட்ட கஷ்டத்திற்கு 3 பவுன் கொடுத்து அவரை சிறப்பாக பாதுகாப்பாக அனுப்பி வைத்த அவருக்கு அதே அவர் செய்த தர்மமே அப்படி பாருங்க. ஏன் வந்து நான் 300 இது வந்து வை ராஜா வை கதையா இருக்கு. என்னடா அது 300 ரூபா போட்டார் நம்ம கணக்கில் வச்சுக்கோம். 80 லட்ச ரூபா கிடைச்சது. எனக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னு அது வந்து அந்த இடம் காலம் ஏவல் சூழ்நிலை. எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. அவர்கிட்ட இருக்கிற மிச்சம் ஹையஸ்ட் சொத்தே அதுதான். அதை கொடுத்து அது $3 தான் அவர்கிட்ட இருக்குது. அதை கொடுத்து அவர் இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. அதாவது தர்மம் வந்து விசித்திரமான ஒரு செயல், விசித்திரமா வேலை செய்யும். அதனாலதான் வந்து தர்மத்தை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியல, புண்ணியத்தை யாரும் புரிஞ்சு கொள்ளல. நம்மளும் புண்ணியம் பண்றோம் புண்ணியம் பண்ணோம் புண்ணியம் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இது இது இதில் இந்த வாக்குகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மள சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நான் எந்த அளவுக்கு தர்மம் பண்றேன் அப்படிங்கிறது. அடுத்த ஒரு வாக்கு சித்தனர்ல 2095 திருக்கேதீஸ்வர சிவபுராண கூட்டு பிரார்த்தனை வாக்கு. இதுல குருநாதர் ஒரு அன்புடன் அகத்திய மாமனிவர் ஒரு வாக்கு சொல்றாங்க. என்னன்னா, நல்லெண்ணமாக இருப்பதும் ஒரு புண்ணியமே. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு புண்ணியம். இப்போ அந்த இடத்துல ரவி என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும், $3 கொடுப்போம், அதில் வச்சு அந்த பொண்ணு சேஃப்டியாக போட்டு பாதுகாப்பாக போட்டோம் அப்படின்னு நல்லா நினைச்சிருக்காரு. அது ஒரு புண்ணியம். அது அவருக்கு என்ன பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வாக்கு 2048 இலங்கை சிவபுராணத்தில் கூட்டு பிரார்த்தனை வாக்கு பகுதி 3 சித்தனூர் 2048. ஒரு படி மேலே போய் குருநாதர் இங்கே வந்து அன்புடன் அகத்திய மாமனிவர் சொல்றாங்க, உங்கள் அனைவருக்குமே உலகில் அதி உயர்பட்ச மிகப்பெரிய ஒரே ஒரு பரிகாரம் இடைவிடாமல் நல்ல செய்து கொண்டே இருங்கள் அப்படின்ற டாபிக்ல இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா குருநாதர், அப்பனே சரியாகவே அப்பனே பின் நல்லது செய்து கொண்டே இருந்தாலே அப்பனே நிச்சயம் இறைவன் இறங்கி வந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வான் அப்பனே. கடந்துதான் ரபிக்கு. இந்த ரபி வந்து $3 கொடுக்கல, இதே மாதிரி எத்தனையோ கொடுத்துருப்பாரு. என்னால ஒண்ணுமே முடியலன்ற நொந்து போய் அந்த ஒரு இறை நிலையில இறைவன் நடத்திய நாடகம்னா, இது பின்னாடி வந்து இறைவன் நடத்திய நாடகம். இதை வந்து நம்ம கதை அப்படி இப்படின்னு படிக்கிறோம், ஊடகங்கள் அப்படி இப்படின்னு மெசேஜ் வரும். ஆனா இது எல்லாமே இறைவனோட டிசைன் தான். இறைவன் டிசைன் இல்லாம இங்க ஒரு குண்டு சூடன் அவரது. இதுதான் அப்பனே பின் பரிகாரம் என்பேன் அப்பனே, உயர் பரிகாரம் என்பேன் அப்பனே. அப்பா இதை விட்டு விட்டு எதை செய்தாலும் ஒன்றும் ஆகாதப்பா. என்ன சொல்றாங்கன்னா, உங்களால முடிஞ்ச நல்லதை செஞ்சுக்கிட்டே இருங்க. என்கிட்ட நிறைய காசு இருந்தாதான் நல்லது பண்ணணும்னு கிடையாது. இப்ப பாருங்க, அந்த ரபியோட இதுல என்கிட்ட அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாத நிலையில 3 பவுண்டை கொடுத்து அதை பாருங்க, அது உயர் புண்ணியமா எப்படி மாத்திருக்காரு. அந்த உயர் புண்ணியங்கள் நம்ம செய்யும் பொழுது கட்டாயமா நல்லது நடந்தே தீரும். இது இறைவனோட டிசைன். இது இப்படிதான் நடந்தே தீரும். உங்களுக்கும் நடக்கும் கண்டிப்பா. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, அடுத்த நம்ம வந்து எறும்பு குருவி பறவையிலேருந்து டெய்லி ஒரு 4 எறும்புக்கு வந்து ஒரு ஸ்வீட் போடுறது, ஏதோ ஒன்று, ஒரு வெள்ளை பாயசம், ஏதோ ஒரு சாதம் போடுறோம், இல்லை பொங்கல் போடுறோம், சக்கரை பொங்கல் போடுறோம். அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது பண்ணிக்கிட்டே இருப்போங்க. பண்ணிக்கிட்டே இருக்க 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 கண்டிப்பா அந்த தர்மமே இறைவனாக மாறி உதவி செய்தே தீரும். இது இறைவனோட டிசைனே இப்படிதான் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இதுல இன்னொரு இதுல வந்து நம்ம செய்யற புண்ணியத்தை வந்து வெளியில காட்டக்கூடாது. இதே வாக்குல இன்னொரு ரகசியம் வருது. என்னன்னா, கதிர்காமத்துல, இலங்கையில ஸ்ரீலங்கால கதிர்காமத்துல முருகப்பெருமான் வந்து தன்னை வெளிக்காட்டவே இல்லை. அந்த கதிர்காம ஆலயத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு பின்னாடி தான் இருக்கும். அந்த திரைக்கு பின்னாடி யாரும் பார்க்க முடியாது. இந்த கதிர்காமத்துல நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்க முருகப்பெருமான் வந்து காவலாளியா இருக்கிறாங்க. தன்னை வந்து ஏன்னா அவர் வந்து மற்றவங்களை பத்தி தான் ஃபோக்கஸ் போட்டுட்டு இருக்கிறார். முருகப்பெருமான் வந்து உலகத்தை அங்க காத்து கொண்டிருக்கின்றார். அங்க வந்து சுறாக்கள் என்று ஒன்று, ஒரு ஒரு மர்மமான விஷயம் இலங்கைக்கு பக்கத்தில் உள்ளது. அந்த சுறாக்கள் வந்து அழியக்கூடாது, அது பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஆஞ்சநேய பெருமானும் முருகப்பெருமானும் அந்த சுறாக்களுக்கு காவலாளியாக இது நாள் வரை இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுல அதனாலதான் வந்து அந்த இடத்துல தன்னை வந்து அவர் காட்டவே இல்லை. என்னோட வேலை வந்து முருகப்பெருமான் வந்து என்னோட வேலை உலகத்தை காப்பாத்துறது அப்படின்ட்டு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அப்பனே அதனால் நிச்சயம் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருங்கள் அப்பனே. அவைதான் உன் புண்ணியங்கள் தேடிக்கொண்டே இருந்தால் நன்மைகள் வரும், கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தன்னை மறைக்க மறைக்க புண்ணியம். இப்போ ரவி என்ன பண்றாரு, ஓகே $3 கொடுத்தா, இப்போ 3 பவுண்டை கொடுத்துட்டு அவர் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாருன்றீங்க? அவர் யார்ட்டையும் சொல்லலை. ஆனா
அந்த அந்த மாணவி டொமினிக் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மாரி எனக்கு இவரு பண்ணாருன்னு சொல்லி அவங்க சொல்லி, அது மூலமா பரவி அப்படி போயிடுச்சு அது. அதான் அடக்குது. இவரு வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. ஏதோ குண்டால கடிச்சு அந்த பொண்ணு. இப்ப கூட கேட்டா என்ன சொல்லுவாரு? என்னவோ தெரியல விளையாட்டுத்தனமா குடுத்தேன். அது இப்படி ஆயிப்போச்சு அப்படிம்பாரு. அதான் அந்த அந்த தர்மம் வந்து விசித்திரமாக தன்னை வெளிப்படுத்திய ஒரு தருணம். இதை வந்து நம்ம ஆய்வுக்குள்ளுக்கு உட்படுத்தி, நம்ம இதே மாரி உயர் புண்ணியங்கள் செய்யணும். நம்ம செய்ற புண்ணியத்த யாருக்கும் சொல்லக்கூடாது. கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா உதவி நம்மளால முயன்ற உதவிகள். அவரோட நிலையில வந்து அது செய்த உதவி உயர்ந்த உதவி. ஆனா நம்மளால அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது உங்க சுய பரிசோதனைக்கு நீங்க பண்ணக்கூடிய புண்ணியத்தெல்லாம் நீங்க எடுத்து பார்த்துங்க. அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு வாக்கு 1016வது வாக்கு. இது வந்து குருநாதர் அகத்திய மாமுனிவர் சுருளிமலையில் உரைச்ச வாக்கு. அதை அப்படியே சொல்லி படிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வாக்கை பத்தி இந்த கதையையும் இந்த வாக்கையும் அதாவது இந்த வாக்குகள்ன்றது வந்துங்க எந்த கதையோட எல்லா கதைக்கும் பொருந்தக்கூடிய வாக்குகள். ஆனா ஒரு கதையை இப்படி சொல்லி அதனோட நம்ம அந்த வாக்குகளை தொடர்பு படுத்தும் பொழுது நம்மளோட புரிதல்கள் மிக மிக அகலமாகும், ஆழமாகும். புண்ணியம் எப்படி பண்ணும்? ஓஹோ! இப்படி இருந்தாதான் நம்மளை உயர்த்தும் போல இருக்கு. எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா, நான் ஏன் உயரல? புண்ணியம் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் ஏன் உயரல? நான் ஏன் உயரல? அப்படின்னு நிறைய டவுட் இருக்கு. அதுக்கு ஒரு வடிகாலாக, அதுக்கு ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த பதிவு நமக்கு இறைவன் அருளால இப்ப நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப குருநாதரோட வாக்க பார்ப்போம். மனிதர்கள் புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும். பல மனிதர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்பனே. மனிதர்கள் புண்ணிய காரியம் செய்துவிட்டு நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று அந்த புண்ணிய காரியத்தை செய்தேன், இந்த புண்ணிய செய்தது என்று கூறிக்கொண்டே நடந்தால் அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலன் அவர்களுக்கு கிடைக்காது அப்பனே. முக்கியமான பாயிண்ட். நான் பண்ணேன், நான் பண்ணேன், நான் பண்ணேன், நான் பண்ணேன், நான் பண்ணேன்னு சொல்லி இந்த புண்ணியத்தை நம்ம பண்ணிட்டே இருக்கிறப்போ அந்த புண்ணியத்தோட பலன் வந்து கிடைக்காம போயிடும். நான் அவ்வளவு புண்ணிய காரியம் செய்திருக்கின்றேன், இதையெல்லாம் செய்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்றும் கூறக்கூடாது என்பேன். அப்படி நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் புண்ணியம், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல, அதையும் நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் செய்யும் புண்ணிய செயல்கள் இறைவனுக்கும் எங்களுக்கு தெரிந்தால் மட்டும் போதுமானது. நிறைய மனிதர்களை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஒப்பனை. அவர்கள் புண்ணிய செயல் செய்தாலும் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் அவர்களுக்கு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது? முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்த வந்து திருப்பி திருப்பி இல்லைன்னா கூட வீடியோவில் திருப்பி போயிட்டு இந்த வரியை கேட்டுங்க. ஏன் வருது? ஏனென்றால் நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று செய்தும் புண்ணியத்தை சொல்லிக்கொண்டே திரிந்தால் கஷ்டங்கள் வரும். செய்த புண்ணியத்தை வெளில சொல்லவே கூடாது. இதை பண்ணேன், அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிப்பாட்டிக்கணும். அதனால்தான் அவர்களுக்கு புண்ணிய பலன் கிடைக்காமல் கஷ்டம் வருகின்றது. மனிதர்கள் அவர்கள் செய்யும் புண்ணிய செயல்களை இறைவா உன்னருளால் அனைத்தும் நன்றாக நடக்கட்டும் என்று கூறி எவர் ஒருவர் செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. சீக்கிரட்டா அதான் திருடன்லேயே திருடன் மகா திருடனா இருக்கணும் யாருன்னா புண்ணிய செய்கிறவன். புண்ணியத்தை மறைப்பதில் திருடனை விட 100 மடங்கு மேல இருக்கணும். தான் செய்த புண்ணியத்தை இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. சத்தமே போடாமல் இருக்கணும். இவருக்கு நான் உதவுனேன், இவர் என்னால் தான் இப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாமல் இருக்க சொன்னாக்கா என்ன நடக்கும்னா அந்த புண்ணியம் உங்களிடம் இருந்து சென்று விடுகின்றது. கஷ்டப்பட்டு செய்கிறீங்க ஒரு 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 விஷயத்தை நம்ம பல பேர் பார்த்தோம்னா செய்வோம். இப்போ வந்து உதவி செய்வாங்க, ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க, இல்லை ஒரு உதவி செய்வாங்க, டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க. இப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டால் என்ன ஆகும்? விளம்பரப்படுத்தினா என்ன ஆகும்? புண்ணியம் போயிடும். ஏன்னா 4 பேருக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. திருட்டு உலகத்திலே புண்ணியத்தை மறைத்து செய்பவர்கள், புண்ணியத்தை மறைப்பவர்கள் நன்றாக இருப்பவர்கள். ஆனா அவங்க எப்படி இருக்குன்னா செய்கிற புண்ணியத்தை 100 மடங்கு திருடன் எப்படி ஒரு காரியத்தை மறைக்கிறானோ அந்த மாதிரி தான் செஞ்ச புண்ணியத்தை மறைக்கணும். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த திருடன் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய நல்ல விஷயம் என்னன்னா, எப்படி திருட்டு பண்ண பொருளை எடுத்து பாதுகாத்து வச்சுக்கிறானோ யாருக்குமே தெரியாம, அது ஒரு குணம். அது வந்து ஒரு கெட்ட குணம் அது. ஆனா அந்த கெட்ட குணமே இந்த இடத்தில் நல்ல குணமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். எப்படின்னா புண்ணியம் செய்கிறவங்க சொல்லக்கூடாது, இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், குருநாதர் சித்தர்களுக்கு தெரிஞ்சா போதும், எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த கதையை பார்த்துட்டோம். குருநாதரோட வாக்குகள் எல்லாமே நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிந்தனைக்கு சில கேள்விகள். நம்ம டெய்லி புண்ணியம் பண்ணுறோமா? டெய்லி புண்ணியம் பண்ணுங்க. டெய்லி புண்ணியம் பண்ணுறோமா இல்லையா? சுய பரிசோதனை கேட்டுங்க. நீங்கள் உங்களோட புண்ணிய நிலைகளை வந்து எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா? இப்போ நம்ம வந்து சில பேர் வந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்குறான்னா ₹1 டொனேட் பண்ணிட்டு இது புண்ணியம் நம்ம சொல்லிட்டே எல்லாத்தையும் திரிகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி சொல்கிறதுனால புண்ணியம் ஒழுகி வெளியில் சென்று விடுகின்றது, கஷ்டங்கள் உண்டாகின்றது. 10,000 வச்சுக்கிட்டு ₹1 ₹10 ₹100 கொடுக்குறது ஒரு புண்ணியமா? அதையும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அதுக்காக வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்ல வரல.
ஒரு ஒரு இன்னொரு வாக்கில் வந்து சொல்லியிருந்தாங்க, நீ எவ்வளோ உழைக்கிறியோ உழை, கடினமாக உழை, 24 மணி நேரம் உழை, உழைச்சி வர்ற காசில் வந்து ஒரு 25% யாருக்காவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு அஹ், அஹ், சித்தர்கள் முன்னாடி ஒரு வாக்கில் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த புண்ணியத்தை செய்து கொண்டே இருங்கள், பிறரை மகிழ்வீங்க. எப்படி, அதாவது நம்ம புண்ணியம் வந்து எப்படின்னா, அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம நிறைய வாக்குகள் பார்த்துருக்கோம், இதுலேருந்து நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத இங்கே பதிவிடுங்க. கட்டாயமாக புண்ணியம் நிறைய பண்ணுறான், நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுது, இதுலேருந்து என்ன மோட்டிவேட் ஆகிட்டீங்க, இதுலேருந்து எப்படி இந்த புண்ணியங்களை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத உங்களோட பதிவுகளை இதில் இது பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அடுத்தவன் முன்னேறான், அவன் முன்னேறான், இவன் முன்னேறான், அதுலேருந்து எடுத்து புண்ணியம் தொடர்பான கருத்துக்களை நம்ம மீண்டும் இது பண்ணலாம். இந்த வீடியோவிலேருந்து என்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு எப்படி நீங்கள் புண்ணியம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை இங்கே பதிவிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், பதிவிடுங்க. அதை கட்டாயமாக நம்ம செய்யலாம். இது ஒரு கருத்தை கூறிக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு கருத்தை குருநாதர், அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா, புண்ணியம் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை நீங்கள் 4 பேர்ட்ட எடுத்து சொல்லுங்கள். இப்படி பண்ணால் இருக்கு, இப்படி 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 இருக்குன்னு சொல்லி எடுத்து, இந்த மாதிரி ஒரு குருநாதர் வாக்குகளை, அன்புடன் அகத்தியமான வாக்குகளை, இறைவன் வாக்குகளை பிறருக்கு எடுத்து சொல்வதே முதல் தர புண்ணியம். ஒன்றும் முடியலையா, இந்த வீடியோ லிங்கை கொடுத்து அடுத்த விட்டம் கொடுத்து பார்க்க சொல்லுங்கள். இது வந்துங்க, இங்கே வந்து என்னென்னா புண்ணியத்தை நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த சேனலோட ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் புண்ணியங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படிதான் மெசேஜ், ஒரே மெசேஜ். அனுதினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு பண்ண பார்த்தாது, அனுதினம் உங்களால் முடிஞ்ச புண்ணியம். நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் நல்லா உழைச்சிட்டு, ஓகே, என்னால் முடிஞ்சது ஜீவராசிகளுக்கு தொண்டு, ஏதோ என்னால் முடிஞ்சவர்களுக்கும் 4 பேருக்கு நான் செய்கிறேன் அப்படின்றத அனுதினமும் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். புண்ணியத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பாவத்தை அன்சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், சைவத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அசைவத்தை அன்சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த மாபெரும் இந்த பதிவை போடுறதுக்கு வாய்ப்பளித்த குருநாதருக்கும் சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.